வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான பயணத்துக்குள்ள போக போறோம். நம்மளா ஆக்குற அந்த அறிவியல் ரகசியத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட கண்ணோட நிறத்திலிருந்து நம்ம உயரம் வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அந்த சீக்ரெட் கோடு பத்தி தான் இந்த முழு விரிவாக்கமும். இந்த கேள்விய நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது யோசிச்சிருப்போம் இல்லையா? ஏன் என் மூக்கு எங்க அப்பா மாதிரி இருக்கு? ஏன் என் முடி எங்க அம்மா மாதிரி சுருட்டியா இருக்கு? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் தான் நாம இன்னைக்கு தேடப் போற விடை. முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற குணங்களை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு பரம்பரையா வர்றது, நம்ம கண் நிறம் உயரம் மாதிரி. இன்னொன்னு நாமளா நம்ம வாழ்க்கையில கத்துக்கிறது. உதாரணத்துக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது, இல்ல ஜிம்முக்கு போய் உடம்பை ஏத்துறது. இந்த பரம்பரை இயல்புகளுக்குள்ள தான் மரபியலோட மொத்த புதிரும் அடங்கியிருக்கு. சரி, வாங்க நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். இந்த பரம்பரை இயல்புகள் எப்படி ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுதுங்கிறத பத்தி படிக்கிற அறிவியல் தான் இந்த மரபியல். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பெரிய புதிருக்கு துப்பு கிடைச்சது ஒரு ஹைடெக் லேப்ல இல்ல. அது ஆஸ்திரேலியால வாழ்ந்த கிரெகர் மெண்டல் அப்படிங்கிற ஒரு பாதிரியாரோட தோட்டத்துல இருந்து தான் கிடைச்சது. ஓகே, இப்ப நாம கிரெகர் மெண்டல் செஞ்ச அந்த சூப்பரான ஆராய்ச்சிக்குள்ள போக போறோம். எப்படி சாதாரண பட்டாணி செடிகள் வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியங்களை ஒவ்வொன்னா அழுக்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. மெண்டல் என்ன செஞ்சாருன்னா, உயரமான பட்டாணி செடியையும் குட்டையான பட்டாணி செடியையும் ஒன்னா இனக்கலப்பு செஞ்சாரு. ஆனா முதல் தலைமுறையில வந்த எல்லா செடியுமே உயரமா தான் இருந்துச்சு. அந்த குட்டையான செடியோட தன்மை காணாமலே போச்சு. எங்க போச்சு அது? ஆனா கதை இங்க முடியல. அந்த உயரமான செடிகளையே திரும்ப இனக்கலப்பு செய்யும்போது 2வது தலைமுறையில ஆச்சரியமா அந்த காணாம போன குட்டையான செடிகள் மறுபடியும் முளைச்சது. இப்ப நீங்க பாக்குற இந்த கட்டம் இதுதான் புன்னர் சதுரம். பாக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ளதான் அந்த கணக்கே இருக்கு. பெற்றோர்கள் கிட்ட இருந்து வர்ற மரபணுக்கள் எப்படி சேருதுன்னு இது காட்டுது. இதுல பெரிய டி உயரமான பண்பையும் சின்ன டி குட்டையான பண்பையும் குறிக்குது. அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு நிலையான விகிதத்துல இருந்துச்சு, 3க்கு 1. அதாவது 2வது தலைமுறையில ஒவ்வொரு 3 உயரமான செடிக்கும் ஒரு குட்டையான செடி இருந்துச்சு. இதுல இருந்து தான் மெண்டல் ஒரு விஷயத்த நிரூபிச்சாரு. பரம்பரைங்கிறது ஏதோ கண்மூடித்தனமா நடக்கிற விஷயம் இல்ல, அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சில குணங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங், அது மத்த குணங்களை வெளி தெரிய விடாது. மெண்டல் இந்த ஸ்ட்ராங்கான குணங்களை ஆட்சியான பண்புகள்னும் மறைக்கப்பட்ட குணங்களை பின்னடைவான பண்புகள்னு சொன்னாரு. மெண்டல் பட்டாணி செடியை வச்சு ஆரம்பிச்சு வச்சாரு. ஆனா அவர் சொன்ன அந்த மர்மமான காரணிகள் அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க பல வருஷங்களாச்சு. வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். மெண்டல் காரணிகள்னு சொன்னது வேற எதுவும் இல்ல, அதுதான் மரபணுக்கள், அதாவது ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸ் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு மூலக்கூறுல எழுதப்பட்ட கட்டளைகள். இந்த டிஎன்ஏ தான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான ப்ளூ பிரிண்ட். சரி, இந்த ஜீன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அது நம்ம உடம்புல இருக்கிற குரோமோசோம்கள்ல இருக்கு. இது ஜோடி ஜோடியா இருக்கும், ஒன்னு அம்மாட்ட இருந்து இன்னொன்னு அப்பாட்ட இருந்து. இதனால தான் நமக்கு 2 பேரோட குணங்களும் கலந்து வருது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்களேன். மனுஷனுக்கு 46 குரோமோசோம்கள் இருக்கு, ஆனா ஒரு நாய்க்கு 78. அட, உருளைக்கிழங்குக்கு கூட நம்மளை விட அதிகமா 48 குரோமோசோம் இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இவ்வளவு துல்லியமா எழுதப்பட்ட இந்த வாழ்க்கை குறியீட்டுல ஒரு சின்ன மாற்றம் நடந்தா என்ன ஆகும்? இததான் நம்மள அடுத்த முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் விகாரம் இல்லனா மியூட்டேஷன். இது திடீர்னு தற்செயலா மரபணுல நடக்கிற ஒரு சின்ன மாற்றம். இந்த மாற்றங்கள் மூலமா தான் புது புது குணங்கள் உருவாகுது. ஆனா சில சமயம் இது சில பரம்பரை நோய்களுக்கும் காரணமா அமையுது. இந்த சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை உண்டாக்கலாம். தலசீமியா, ஹீமோஃபீலியா, ஏன் டவுன் சிண்ட்ரோம் வரைக்கும் பல பரம்பரை நோய்களுக்கு இந்த மரபணு மாற்றங்கள் தான் காரணம். இதுங்க குடும்பமா கடத்தப்படுது. இது நம்ம பயணத்தை நேரா இந்த காலகட்டத்துக்கு கூட்டிட்டு வருது. இதுவரைக்கும் நாம இந்த மரபணு குறியீட்டை படிச்சுட்டு தான் இருந்தோம். ஆனா இப்போ நாம இருக்கிற காலகட்டம் அப்படி இல்ல. நாமளே அந்த குறியீட்டை மாத்தி எழுத ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு மெண்டல் செஞ்சதுக்கும் இன்னைக்கு நாம பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அப்போ நல்ல குணங்கள் இருக்கிற செடிகளை ஒன்னா வளர்த்து பார்த்தாங்க. இப்போ நாம நேர டிஎன்ஏவையே வெட்டி ஒட்டி மாத்தி அமைக்கிறோம். இதுதான் மரபணு பொறியியல். இதோட பயன்பாடுகள் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கிது. பூச்சி தாக்காத பயிர்கள், சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான இன்சுலின் மருந்து, ஏன் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற தடயவியல் வரைக்கும் எல்லாத்துலயும் இதோட பங்கு இருக்கு. மரபியல் இப்போ வெறும் ஒரு பாடம் இல்ல, நம்ம எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு கருவி. நம்ம அப்பா அம்மா மாதிரி ஏன் இருக்கோன்னு ஒரு சாதாரண கேள்வியில ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி ரொம்ப வலுசு.
நம்மளோட மரபணுக்களை நாமளே மாத்தி எழுதுறது தான் மனித இனத்தோட அடுத்த பரிணாம வளர்ச்சியா? இது நல்லதா கெட்டதா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு இந்த விளக்கத்தை முடிக்கிறேன்.